الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. வக்கீல் சம்பந்தமா போனீங்களா என்னாச்சு? சொல்லுங்க. மகளுடைய கணவனா போய் பல வருஷம் ஆச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் இதுவரையும் கிடைக்கல. டைவர்ஸ் வாங்குற விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஷரியத் சட்டத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குமே பாய். அப்புறம் எங்களை பார்க்க வந்தீங்க. அட போங்க சார், நான் எங்க சட்டத்துல 125 வருஷம் வரலையும் காத்திருக்கணும் அப்படின்னு எழுதிருக்கிறாங்க. அது வரலையும் காத்திருக்க முடியுமா? என் மகளுடைய வாழ்க்கை என்ன வருது? அப்படி இல்லாம இருக்கு. ஆமா ஷேக், 90 வருஷம் 125 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னா என் பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? சட்டங்கள்லாம் கிறுக்குதமா எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க ஒரு பஞ்சாயத்து போனீங்களே, அது என்னாச்சு? நான் இங்க இருந்து போனேன். போகும்போது எனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய பள்ளியில. பேச ஆரம்பிக்கலாமா? இருங்கப்பா, இமாம் வரட்டும், என்ன அவசரம்? அவர் வர்றதுக்கு நேரம்ப்பா, நம்ம ஆரம்பிச்சிடும் பஞ்சாயத்தை. இந்த இமாம் வந்துட்டாருப்பா, ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டார். என்ன பஞ்சாயத்து? எங்க போயிட்டு இருக்கீங்க அஜித்? ஏன் லேட்டு? நம்ம முஸ்தபா வீட்டுக்கு மவுளுது ஓத போனேன். அதான் வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு செய்ய தெரியாதா? திருடிட்டாங்க வீட்டுல. எங்க யாரு திருநது? என்ன திருட்டு? 2 பேரும் அங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் திருடினது. ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், வெளியில சாமான் அள்ளி போட்டுட்டு அவன் வந்துட்டான். நான் வெறுங்கடையா போனப்பா, நான் வெறுங்கடையா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டான். இன்னொருத்தனை கேட்டா வெளியில கிடந்துச்சு சாமான் அள்ளிட்டு வந்தேன்னு சொல்லிட்டான். இதுக்கு எப்படி அஜித் தீர்வு பண்றது? இப்ப இதுக்கு என்னத்தான் செய்யலாம் சொல்லுங்க. இது நம்ம மதகு சட்டப்படி ஒருத்தன் வீட்டுக்குள்ள சும்மாவே போறான், சும்மாவே வந்துட்டான், அப்ப அவன் திருடன் இல்ல, குற்றவாளியே கிடையாது. இன்னொருத்தன் வெளியில கிடக்கிற ஜாமான, ரோட்ல கிடக்கிற ஜாமான அள்ளிக்கிட்டு போறான், அவன் ரோட்ல கிடக்கிற ஜாமான அள்ளிக்கிட்டு போனதுனால அவனும் திருடன் இல்ல, அவன் குற்றமற்றவன் தான். ஆக மொத்தத்துல 2 பேருமே திருடங்க கிடையாது. இதான் நம்ம மதகு சட்டமா? இதுதான் நம்ம மதகு சட்டம். என் மகள் பாத்திமா திருநாளும் கையை விட்டுவேன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல நம்ம இருந்துகிட்டு இப்படியும் ஒரு சட்டமா இருக்கு அஜித் சொல்றாரு. அதான் சட்டம் தான் சொல்லி முடிச்சிட்டேனே, பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான் போக சொல்ல வேண்டியதான். அவனுக்கு திருடன் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. சரி போ, பஞ்சாயத்தை கலைச்சிடுவோம். இந்த திருட்டு பஞ்சாயத்து பண்ணமே, திருடு யாரு வீட்டுல போச்சு, யாரு வீட்டுல திருடானோ? உங்க வீட்டுல தான் திருடி இருக்காங்க. என் வீட்லயா? சட்டங்கள்லாம் இது மாதிரி கிறுக்குத்தனமா இருந்தா நாம என்ன செய்யறது? அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? சட்டத்துல என்ன இருக்கோ அதான சொல்ல முடியும். சட்டம் இல்லாத ஒண்ணு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே மதரசால ஓதும் போது இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சட்டத்தில் இருக்கிறத விட்டு வேற மாத்தி எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் சில சமயங்கள்ல சிந்திக்கும் பொழுது லூசுத்தனமா தான் இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, நல்லது, பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன கிட்ட நம்ம போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கிறாங்க? முகமது ரசூலுல்லாஹ் திருவாரூர் மாவட்ட மாநாடா? என்னக்கா போஸ்ட் ஒட்டிருக்காங்க? தௌஹீத் ஜமாத்ல மாநாடு நடத்துறாங்க. என்ன மாநாடு? ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மாநாடு நடத்துறாங்க. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ்ண்டு மாநாடு நடத்துறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஏன் மாநாடு? உன்னை யார் படைச்சா? அல்லாஹ். இத உனக்கு யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததான் செய்யணும். அதுக்குத்தான் இந்த மாநாடு. அம்மா தேட போறாங்க. ஆமாப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். பிள்ளைங்களுக்கு தெரியறத கூட நமக்கு சரியா தெரியலையே. முகமது ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம மத போல பின்பற்றிட்டு வீணா போய்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? இத நீங்க நியாயப்படுத்துறீங்க, இத தப்புன்னு சொன்னா எங்களை எதிர்க்கிறீங்க. மத தப்புன்னு இப்ப அள்ளி போட்டது குப்பைகளை, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டாங்க, என்ன பதில் சொல்லையாலும்?
வாதத்துக்கு ஏன் வரமாட்டாங்க தெரியுமா? இந்த மதுஹபுக்கும் அபூ ஹனீஃபாவுக்கும் சம்பந்தம் இல்ல, மதுஹபுக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்ல, மதுஹபுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முகமது ரசூலுல்லாஹ் திருவாரூர் மாவட்ட மாநாடு சிறப்புரை பி ஜெயினுல் ஆபதீன் இன்ஷா அல்லாஹ் திருவாரூரில் எம் முகமது யூசுப் மாநில பொதுச் செயலாளர், பி அப்துல் ரஹ்மான் மாநில செயலாளர், ஆர் அப்துல் கரீம் மாநில பேச்சாளர். ஆகஸ்ட் 21 அனைவரையும் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம்.